வணக்கம். கதை சுரபியில் இன்று நாம் கேட்க இருப்பது நன்றி மறப்பது நன்றன்று என்ற தலைப்பில் நன்றி உணர்வு என்ற கருத்தை விளக்கும் ஒரு குட்டி கதை. இந்த உலகத்தில் தினந்தோறும் நம்ம படைச்ச கடவுளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கும் இந்த இயற்கைக்கும் இன்னும் நம்ம தினமும் சந்திக்கும் பல நபர்களுக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஈர்ப்பு விதியின்படி நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடவுள்கிட்ட எதையாச்சும் வேண்டியிருக்கலாம், இல்லை எதுவுமே கேட்காம கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தினமும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தினந்தோறும் நமக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம மனசார நன்றி சொல்லும்போது தினமும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுதான் ஈர்ப்பு விதி. அதனால எப்பவுமே சந்தோஷமா நன்றி சொல்றது எவ்வளோ முக்கியங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். ட்ரிங் ட்ரிங் என கைபேசியில் அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டு திடுக்கென எழுந்தாள் வசந்தி. அச்சச்சோ, மணி 6 ஆயிடுச்சா? அலாரம் அடிக்கிற சத்தம் கூட கேட்காம எப்படி தூங்கி போனேன்? ச்சே, நான் தான் தூங்கி போயிட்டேனா? இந்த சூரியனுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் கூட ஒரு வெளிச்சமே வரல. வர வர மனுஷங்கள மாதிரி இந்த சூரியனும் ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. சரி, கிடுகிடுன்னு போய் குக்கரை வச்சு குழந்தைய முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பார்ப்போம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சா வசந்தி. சரி, சாப்பாடு தயாராகிறதுக்குள்ள கடகடன்னு இன்னொரு அடுப்பில் பாலை காய்ச்சி குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு நம்மளும் ஒரு காஃபியை குடிப்போம் அப்படின்னு சொல்லி வாசக்கதவை திறந்து பால் பாக்கெட்டை எடுக்க போனா அங்கே வெறும் பைதான் இருந்துச்சு, பாலை காணும். ச்சே, வர வர இந்த பால்கார தாத்தாவுக்கு நேரத்துக்கு வரவே தெரியறது இல்லை அப்படின்னு புலம்பிட்டு, சரி அதுக்குள்ள 2 நிமிஷத்தில் அட்லீஸ்ட் தலைப்பு செய்திகளையாவது படிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தினசரியை தேடுனா அதையும் காணும். பேப்பர் போடுற பையனுக்கும் என்னதான் ஆச்சோ, இன்னைக்கு நேரமே சரியில்லை. நித்யா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு அப்படின்னு குழந்தைய வேக வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தானும் பைய எடுத்துக்கிட்டு கடகடன்னு ஓடி போய் காலில் வெந்நீரை கொட்டாத வகையா கிடுகிடுன்னு பறந்து போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்பாடா சீட்டாவது கிடைச்சிதே அப்படின்னு பெருமூச்சு விட்டா வசந்தி. எப்படியாச்சும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆஃபீஸ்க்கு போயிட்டா லாஸ் ஆஃப் பே இல்லாமல் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சடன் பிரேக்கை போட்டாரே பார்ப்போம் டிரைவர், அவ்வளோதான் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ச்சே, ஒரு பஸ்ஸை கூட ஒழுங்காக ஓட்ட தெரியல, இவரெல்லாம் யாரு தான் வேலைக்கு சேர்த்தாங்களோ அப்படின்னு சக பயணிகள் எல்லாரும் சேர்ந்து அவரை புரிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா பஸ்ஸை விட்டு இறங்குவோன்னு ஓடி போய் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பெருமூச்சு விட்டா வசந்தி. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆஃபீஸ்க்கு வர வரைக்கும் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் மனசில் அப்படியே அசை போட்டுக்கிட்டே எல்லா வேலையும் கட 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 கடன்னு ஆஃபீஸில் முடிச்சுட்டு அப்பாடா இன்னைக்காச்சும் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்புனா வசந்தி. ஆஃபீஸ்லேருந்து பஸ்ஸை பிடிக்க வெளியில் வந்தால் சோதனைக்குன்னு மழை சோர்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அட கடவுளே, இந்த மழைக்கு கூட பொறுக்கலையா, நீயுமா என்ன போட்டு பார்க்குற அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா வசந்தி. கொஞ்ச நேரம் மழைக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு மழை நின்ன உடனே ஓட்டமும் நடையுமா போய் பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. வா, பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே வந்ததில் கையெல்லாம் ஒரே வலி. அப்பா வலி பின்னி எடுக்குதே அப்படின்னு சொல்லி கதறும்போது தான் உடம்புல கையின்னு ஒன்று இருக்கிறதே ஞாபகம் வந்துச்சு. சரி, சாப்பாடை முடிச்சுட்டு சீக்கிரம் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு போய் படுக்கையில் விழும்போது கால் அப்படி வலியில் கெஞ்சிச்சு. அம்மா வலி உயிர் போகுதே அப்படின்னு சொல்லும்போது அந்த காலுக்கு கொஞ்சம் கூட நம்ம ரெஸ்ட் கொடுக்காம இப்படி ஓடணுமேனு அப்போ தான் அவளுக்கு தோணுச்சு. அப்படியே அசந்து தூங்கி போன வசந்திக்கு மறுபடியும் அலாரம் சத்தம் ட்ரிங் ட்ரிங்னு கேட்க, ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு உட்காந்து மணியை பார்த்தா 5 மணி. ஓ,
இப்பதான் 5 மணி ஆகுதா? அப்ப இவ்வளோ நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? கனவுலயே ஒரு நாளை ஃபுல்லா முடிச்சிட்டேனா அப்படின்னு தோணுச்சு. ச்சே, ஒரு சின்ன கனவு எவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா வசந்தி. அலாரம் அடிக்காமல், பத்திரிக்கை வைத்து அழைக்காமல், தினந்தோறும் நேரம் தவறாமல் வந்து இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்த பாகுபாடும் இன்றி எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் டி ஊட்டச்சத்தை இலவசமாக தரும் சூரியனுக்கு நாம் என்றாவது நன்றி சொல்லியிருக்கிறோமா என்று நினைத்த வசந்தி உடனே மொட்டை மாடிக்கு போய் சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கீழே வந்தாள். அங்கே வாசலில் நின்ற பால் போடும் தாத்தாவை பார்த்ததும், தாத்தா சௌக்கியமா, காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, உற்சாகமாக தலையாட்டிய தாத்தாவிற்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு காஃபியை ருசித்து குடித்தாள் வசந்தி. குடித்து கொண்டிருக்கும் போதே தினசரியை கொண்டு வந்த தம்பியை பார்த்து நன்றி தம்பி என்று புன்னகைத்தாள். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு குழந்தையையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஓடிச் சென்று பஸ்ஸை பிடித்தாள் வசந்தி. இன்றும் சீட் கிடைத்து விட்டது வசந்திக்கு. பஸ்ஸில் உட்கார்ந்து போகும்போது கிடைக்கும் இந்த சிறிய ஓய்வு எனக்கு சொர்க்கம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள் வசந்தி. பஸ் நிறுத்தம் வந்ததும் டிரைவர் அண்ணாவை பார்த்து, சார், மிக்க நன்றி எங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்ததற்கு என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு இறங்கிவிட்டாள் வசந்தி. அவள் கூறிய நன்றி அந்த டிரைவருக்கு இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டிய களைப்பு அத்தனையையும் போக்கிவிட்டது. ஆம், நாம் போகும் பேருந்துகளை தினமும் இயக்கும் ஓட்டுநர்கள் ஒரு மணித்துளி அளவு அசதியால் கண்ணயர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று யோசித்தோமா? பல 100 உயிர்களை நாம் இழக்க நேரிடுவோம் அல்லவா? அந்த ஒரு நன்றியாவது நமக்கு இருக்க வேண்டாமா? அதுதான் அவர்கள் வேலை. அவர்கள் பிழைப்பதற்காக செய்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அது அவர்கள் பிழைப்பதற்காகவே இருந்தாலும் அதையும் தாண்டி பல 100 உயிர்களின் வாழ்க்கையை காக்கும் பொறுப்பை உணர்ந்திருக்கிறார்களே, அதற்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த சிறிய நன்றி அவர்களுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்து, நம்முடைய சுயநலத்தால் மரங்களை வெட்டி ஏரிகளுக்குள் வீட்டை கட்டி இந்த உலகத்திற்கு ஒவ்வாத செயல்களை செய்துவிட்டு பின் மழையை பார்த்து அச்சச்சோ நீ வராதே என்று கூக்குரலிட்டால் என்ன ஆகும்? அந்த மழை நம்முடைய கூக்குரலை கேட்டுவிட்டு பெய்யாது நின்று போனால் இந்த மானிட உயிர்கள் எங்கு போகும்? மானிட உயிர்கள் ஒவ்வொன்றாய் மடியும் அல்லவா? நீரின்று அமையாது உலகனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற திருக்குறளை உணர்ந்து இறைவன் நமக்கு இலவசமாக தந்த மழைக்கும் நன்றி கூறுவோம். அன்று தான் சந்தித்த அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நன்றி கூறிய வசந்தி வீடு திரும்பியதும் தொலைக்காட்சியில் உலகச் செய்தியை கேட்கும்போது ஜப்பானில் நிலநடுக்கம், லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீ என்ற உலக நடப்புகளை கேட்கும்போது நம்மை தாங்கி நிற்கும் பூமி தாய்க்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் நன்றி கூறினாள். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது நன்றி மறப்பது நன்றன்று என்ற என்னுடைய கற்பனை கதை. ஆமாங்க, இந்த கதையில் வர வசந்தி வேற யாரும் இல்லை. இந்த வசந்தி நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசந்தி தான். நம்ம எல்லாருமே இந்த வசந்தி தான். நமக்கு இறைவன் இலவசமாக கொடுத்த பரிசுகளையும் நம்ம கேட்காமையே கொடுத்த பரிசுகளையும் அதோட மதிப்பு தெரியாமல் நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். ஆமாம், என்னைக்காச்சும் நம்மளுடைய கை கால் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம அதை சந்தோஷப்பட்டிருக்கோமா? அதை நினச்சி நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கோமா? இல்லை இறைவன் கொடுத்த அந்த நல்ல கைகளையும் கால்களையும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கோமா? நல்ல விஷயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்கோமா? இல்லைனா அந்த கைகளுக்கும் கால்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய தேவையான உடற்பயிற்சிகளை செய்து நம்ம உடம்பை பத்திரமா பார்த்துருக்கோமா? எதுவுமே செய்கிறதில்ல. நமக்கு உடம்புன்னு ஒன்று வலிக்கும் போது மட்டும்தான் நமக்கு ஒரு கை இருக்குது கால் இருக்குதுங்கிற நினைப்பே நமக்கு வருது. அது வரைக்கும் இயந்திரத்தனமாக ஓடிட்டுருக்க இந்த வாழ்க்கைக்கு உதகிற கைகளையோ கால்களையோ பிற எல்லா பொருட்களையும் அதோட அருமை தெரியாமல் நம்ம உதாசீனப்படுத்திக்கிட்டே வரோம் இல்லையா? எந்த ஒரு பொருள் கிடைக்காம போகும்போது மட்டும்தான் அதனுடைய அருமை தெரியும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதோட அருமை பெருமைகளை உணர்ந்து அந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இதை தான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க.
நம்மளுடைய குறைகளையும் பிறருடைய குறைகளையும் நம்ம உடனே மறந்துடணும். நம்மளுடைய நிறைகளையும் பிறருடைய நிறைகளுக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி செலுத்தணும். பாரதியார் பாடிய காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் மொழிகளெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்ற பாடலுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களிலும் நாம் இறைவனை கண்டு இறைவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் நன்றி சொல்லி நாம் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும். இந்த உலகில் உள்ள ஈர்ப்பு விதிக்கு ஏற்ப நாம் எதை ஈர்க்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி. அதனால 2025 இந்த தை மாதம் இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாரும் எப்பவும் எல்லாருக்கும் நன்றியுடையவங்களா இருப்போம்னு உறுதி எடுத்துப்போம். நன்றி மறப்பது நன்றன்று. இந்த குட்டி என்னுடைய கற்பனை கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதையில நான் சொன்ன நம்ம நன்றி சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை நான் குறிப்பிட்டிருக்க மாதிரி உங்களுக்கும் சில விஷயங்கள் தோணலாம். அந்த மாதிரி நம்ம நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் வேற நான் சொல்லாதது இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் அதை தெரிஞ்சுப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.